உன் தாயின் அந்திக்காலம் நெருங்கிவிட்டது சனி. எனது பாதி ஒளியை அவளுக்கு அளிக்க வேண்டும். செய்யவில்லை சூரிய தேவரே. அவர் தங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கான கடமையை செய்யும் எண்ணம் தங்களுக்கு உள்ளது. ஆனால் தங்களின் மனைவிக்காக அதை தியாகம் செய்ய இயலாதா? இந்த நீதியை மாற்ற இயலாது. சூரிய இந்த பிரபஞ்சமே அழிந்துவிடும். தாயிற்கென்று செய்ய கடமைகள் உள்ளன. கூறுங்கள் சூரிய தேவரே, நான் கூறியது முறைதானே? கூறியமா, உன்னுடைய கருத்து என்ன? அனைவருக்காகவும் எரிபவர் ஒருவருக்காக அணைந்துவிட முடியாது. இப்பொழுது கூறு சனி. எதிர்கால தர்மராஜாவும் தனது கருத்தை கூறிவிட்டார். எங்கள் மூவருக்கும் ஒரே கருத்துதான் உள்ளது. அப்படி என்றால் உனது உரிமைக்காக நீ மகாதேவரின் விதியையே மீறுவாயா? ஆனால் இந்த விதியை மகாதேவர் தானே உருவாக்கினார். அப்படி என்றால் அவரை தவிர என் தாயிற்கு வேறு எவராலும் சிகிச்சை. நான் அந்த மகாதேவரிடம் செல்ல போகிறேன். எப்பொழுதோ இழந்திருக்க வேண்டும் சூரிய தேவரே. தேவேந்திரன் இந்திரன் இது தேவர்களுடைய நலனுக்காக என்றார். நான் அவரை காண தங்களுடைய உதவி எனக்கு தேவைப்பட்டால் அப்பொழுது நானே கூறுவேன் தேவேந்திரரே. சூரிய தேவா. இல்லை தேவேந்திரரே. சனி, பயணத்தை நான் என்னுடைய நம்பிக்கைக்காகவும் மேற்கொள்கிறேன் தாயே. அந்த பிரச்சனையின் பரிகாரத்தை தேடி நான் இங்கு வந்துள்ளேன். ஏனெனில் அந்த பிரச்சனை தங்களால் தான் உருவாகி உள்ளது. எண்ணம் அழிந்தே ஆக வேண்டும். இதுவே படைப்பின் விதியாகும். இதுதான் நீதியும் கூட. ஆனால் நீதிபதி சனி நீதியையே கேலி தங்கள் விருப்பப்படியே சாயாதேவி மறைய போகிறாள். அப்போதுதான் சனி நீதிபதி ஆவான். அவனது அன்பு பிணைப்புகள் உடையப்படுவீர்கள். பிரம்மதேவா, சரியாக கூறினீர்கள்.